Hi friends, நம்ம இந்த வீடியோல ethical hacking பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ ஹேக்கிங், ethical hacking ஓகேங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபேஷனேஷன் இருக்கும் ஓகேங்களா? எப்படி ஓகேங்களா? ஹேக்கிங்ல எப்படி பண்றாங்க? ஹேக்கர் எப்படி ஒர்க் பண்றாரு? ஹேக்கர்ஸ் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுவாரோ? ஹேக்கர்ஸ் என்னென்ன டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா? எப்படி அவங்க வந்து சிஸ்டம்ஸ் நெட்வொர்க் எப்படி ஹேக் பண்றாங்க அப்படின்னு ஒரு நம்மளுக்கு ஒரு ஃபேஷனேஷன் இருக்கு. அதே மாதிரி ethical hacking அப்படின்னா என்ன ஓகேங்களா? அது என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்ன பண்றாங்க ஓகேங்களா, என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்றாங்க ஓகேங்களா, இதெல்லாம் பத்தி நம்மளுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் ஓகேங்களா. நம்ம வாங்க இந்த வீடியோல நம்ம இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்னா இட் இஸ் அ பார்ட் ஆஃப் செக்யூரிட்டி பிளான் ஓகேங்களா. ஒரு கம்பெனி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க அப்படின்னா ஓகேங்களா, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு வெளியிருந்து ஒரு ஹேக்கர் உள்ளார வந்து அவங்களுக்கு சர்வர் சிஸ்டம்ஸ் நெட்வொர்க்கு பெனட்ரேட் பண்ணி உள்ளார போய் ஓகேங்க இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ரீட் பண்ணி கரெக்ட் பண்றதுக்கு முன்னாடியே அவங்களே ஒரு என்ன பண்ணுங்க, ஒரு எக்ஸ்பர்ட் டீம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுங்க ஃபார்ம் பண்ணி அந்த எக்ஸ்பர்ட் டீம்ஸ் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க எத்திக்கல் ஹேக்கர் ஓகேங்களா. அவங்க என்ன பண்ணுவாங்க முன்கூட்டியே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வர்றதை தீர்மானிக்கிறது ஓகேங்களா. ஒரு பிளான் ஒன்று டெஸ்ட் பிளான் பண்ணி ஒரு பிளான் என்ன பண்ணுவாங்க ஓகேங்களா, டிவைஸ் பண்ணி ஓகேங்களா பிளான் என்ன பண்ணுவாங்க ஓகேங்களா. எதுக்கு அப்படின்னா அங்க இருக்க அந்த ஆர்கனைசேஷன் இருக்கிற சிஸ்டம்ஸ் சர்வர்ஸ் நெட்வொர்க்ஸ் ஃபயர்வால்ஸ் எல்லாம் ஓகேங்களா என்னென்ன வல்னரபிலிட்டிஸ் என்னென்ன இருக்கு, என்னென்ன செக்யூரிட்டி ஹோல்ஸ் இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றது ஓகேங்களா. ஐடென்டிஃபை பண்ணி ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அந்த செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸ் செக்யூரிட்டி ஹோல்ஸ் எப்படி க்ளோஸ் பண்றது அப்படின்னு சொல்யூஷனும் கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ எத்திக்கல் ஹேக்கிங்கோட பர்பஸே அப்படின்னா முன்கூட்டியே ஓகேங்களா வெளியிருந்து ஒரு ஹேக்கர் ஓகேங்களா ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரிப் பண்றதுக்கு முன்னாடியே இவங்களே என்ன பண்ணாங்க ஓகேங்களா ஹேக் பண்ணி அவங்களோட சிஸ்டம் இவங்களே ஹேக் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா என்னென்ன செக்யூரிட்டி ஹோல்ஸ் இருக்கு, என்னென்ன வல்னரபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அது என்ன பண்ணுவாங்க க்ளோஸ் பண்றது. அதுக்கு என்ன சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணி என்ன பண்ணாங்க எல்லா செக்யூரிட்டி ஹோல்ஸும் க்ளோஸ் பண்றது ஓகேங்களா. அவங்களோட என்டையர் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிஸ்டம் என்ன செக்யூர் பண்றதா எங்களோட ஒர்க்கே அது வந்து ஓகேங்களா. இது வந்து ஆத்தரைசேஷன் சொல்லலாம் ஓகேங்களா. ஒரு பெரிய ஒரு மேஜர் ஆர்கனைசேஷன் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க இது ஒரு டீம்ல இருப்பாங்க ஓகேங்களா. இவங்க தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஓகேங்களா ஓகேங்களா இவங்க டெஸ்டிங்காக என்ன பண்ணுவாங்க எப்படி ஒரு ஓகேங்களா சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பண்றாங்க. அதே மாதிரி அவங்களோட ஐடி இன்ஃப்ரால இருக்க எல்லா டிவைஸும் செக்யூரிட்டியோட எல்லாமே டெஸ்டிங் பண்றது இவங்க தான் அது ஓகேங்களா. ஸோ ஹேக்கர் அப்படின்னா அவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேக்கர் என்ன பண்ணா ஒரு ஓகேங்களா ஒரு கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் அவர் ஸ்டீல் பண்ணலாம் ஓகேங்களா. அதே மாதிரி லாக் இன்ஃபர்மேஷன் ஸ்டீல் பண்ணலாம். அதே மாதிரி ஓகேங்களா ஒரு மலிசியஸ் கோடு என்ன பண்ணலாம் இன்ஜெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஒரு வெப்சைட்ல என்ன பண்ண இன்ஜெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி என்ன பண்ண அவர் என்ன பண்ணா ஃபிஷிங் மெயில் ஸ்பேமிங் மெயில்ஸு அதெல்லாம் அனுப்பி என்ன பண்ணா அப்படின்னா அங்க இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் ஓகேங்களா என்ன பண்ணலாம் மெயில்ஸ் எல்லாம் ஸ்டீல் பண்ணலாம் ஓகேங்களா. ஒரு ஹேக்கரோட ஆக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய செக்யூரிட்டி ஓகேங்களா இதுக்கு என்னென்ன செக்யூரிட்டி கோர்ஸ் இருக்கு அது வழியில எல்லாம் அவர் என்ன பண்ண பெனட்ரேட் பண்ணி உள்ளார போயிட்டு ஓகேங்க இன்ஃபர்மேஷன் ஸ்டீல் பண்றது ஓகேங்க எல்லா ஆக்டிவிட்டியும் அவர் பண்ணுவார் ஓகேங்களா. அவர் இது மாதிரி ஆக்டிவிட்டி வேணா பண்ணலாம் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா ஓகேங்களா ஓகே இது ஹேக்கர் அட்டாக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து மால்வேர் அட்டாக்ஸ் ஓகேங்களா. மால்வேர் என்ன பண்ணுங்க மெயில் மூலியமா சென்ட் பண்றது ஓகேங்க. அதுக்கப்புறம் பிஷிங் அட்டாக்ஸ் பிஷிங் மெயில்ஸ் மூலியமா அட்டாக் பண்றது, மேன் மிடில் அட்டாக்ஸ், டேட்டா ஆஃப் சர்வீஸ் அட்டாக்ஸ், கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங், எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் ஓகேங்களா. இது எல்லாம் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அட்டாக். இது மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா உங்க உலகம் உள்ள பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு $400 பில்லியன் அவங்க டேமேஜை வந்து விளைவிக்கிறாங்க ஓகேவா. அந்த அளவுக்கு என்ன பண்ண அவங்களுக்கு காஸ்ட் ஆகுது ஓகே. இந்த அளவுக்கு இந்த அட்டாக்ஸ்னால அவங்களுக்கு என்ன பண்ண ஒரு கம்பெனி ஆர்கனைசேஷன் உலக லெவல்ல $400 பில்லியன்ஸ்க்கு அந்த அளவுக்கு லாஸ் ஏற்படுது அப்படின்ட்டாங்க ஓகேங்க. இதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்கனைசேஷன் கம்பெனிஸ் எல்லாம் எம்என்சி கம்பெனி ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா செக்யூரிட்டி கம்ப்ளைண்ட்ஸ் பிளான் பண்ணாங்க ஓகேங்களா. பண்ணிட்டு இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க டிவைஸ் பண்ணிட்டு ஓகேங்களா. அது மூலமா என்ன பண்ணாங்க வித் ஹெல்ப் ஆஃப் எத்திக்கல் ஹேக்கர்ஸோட ஹெல்ப் ஆஃப் என்ன பண்ண இது ரொம்ப செக்யூரிட்டி ரொம்ப டைட்டன் பண்ணுவாங்க. இருக்கிற எல்லா ஹோல்ஸும் செக்யூரிட்டி ஹோல்ஸ் என்ன பண்ணுவாங்க க்ளோஸ் பண்ணுவாங்க. சரி இதுல பார்க்கலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஓகேங்களா உங்களோட டேட்டா வந்து சேஃப்டியா இருக்கும் ஓகேங்களா. உங்க டேட்டாவை ஓகேங்களா உங்களுக்கு டேட்டா மேல என்ன பண்ணுவாங்க ஏகப்பட்ட அட்டாக்ஸ் வரும் அப்படிங்க. டேட்டா வைரஸ், மலிசியஸ் சாஃப்ட்வேர் ஓகே, வைரஸ் சாஃப்ட்வேர் ஃபெயிலியர்ஸ், ஹியூமன் எரர், ட்ரோஜன் ஓகேங்களா, சைபர் கிரிமினல்ஸ், ஏர்வேர், ஃப்ராடு, பாஸ்வேர்ட் கிராக்ஸிங், சைபர் அட்டாக்ஸ் ஓகேங்களா, சாஃப்ட்வேர் எரர், ஸ்டோர் இன்ஃபர்மேஷன், ஸ்பைவேர், தெஃப்ட் ஓகேங்களா.
இவ்வளோ அட்டாக்ஸ் இருக்குது ஓகேங்களா. உங்க ஒரு ஆர்கனைசேஷன் என்ன பண்ண உங்களுக்கு ஒரு பேங்கிங் செக்டர் ஆர்கனைசேஷன் அப்படின்னாலும் சரி ஓகேங்க, ஒரு மிலிட்ரி ஓகேங்களா, ஒரு ராணுவ சம்பந்தப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தாலும் சரி, அவங்களோட ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அவங்களோட டேட்டா என்ன பண்ணுறது குறி வச்சு இவ்வளோ அட்டாக்ஸ் நடக்குது ஓகேவா. சரி, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெப் எல்லாம் கேள்விப்பட்டீங்க. வெப்ல பாத்தீங்கன்னா 3 வகை பிரிக்காங்க. ஒன்று பப்ளிக் வெப், இன்னொன்று வந்து டீப் வெப், மூணாவது வகை வந்து டார்க் வெப் அப்படின்றாங்க. பப்ளிக் வெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ண உங்களுக்கு நான் ஒரு ஓஷன் அப்படின்னு எடுத்துக்கீங்க, ஒரு கடல் எடுத்தீங்கன்னா கடல்ல மேற்பரப்பு என்ன இருக்குது அதுதான் உங்களுக்கு பப்ளிக் வெப் ஓகேங்களா. எல்லாரும் பார்க்க கடலோட மேற்பரப்பை எல்லாருனாலும் பார்க்க முடியும் ஓகே, எல்லாருனாலும் என்ன பண்ண முடியும் ஓகேங்களா, ஆக்சஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. லைக் கூகுள் பப்ளிக் வெப்ல வந்து என்ன பண்ணணும் நார்மலா எல்லா அவைலபிள் சைட்ஸ் எல்லா வெப்சைட்ஸ் என்ன கூகுளோட சர்ச் பண்ணக்கூடிய எல்லா வெப்சைட்டும் பப்ளிக் வெப்ல தான் இருக்கும் ஓகேங்களா. ஒரு சர்ச் என்ஜினால ஓகேங்களா கண்டுபிடிச்சி சர்ச் என்ஜினால என்ன பண்ணணும் ஐடென்டிஃபை பண்ணி சர்ச் பண்ணி டேட்டா இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்றது ஃபுல்லா என்ன பண்ணுவோம் கூகுள்ல ஆக்சஸ் பண்ணாதான் கூகுளோட ஆக்சஸ் பண்ண முடியும். எல்லா வெப்சைட்டும் எவ்வளவு வெப்சைட் கண்டென்ட் இதுல இருக்குன்னா பப்ளிக் வெப்ல தான் இருக்கு, அதாவது கடலோட சர்ஃபேஸ் மாதிரி உங்களுக்கு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா டீப் வெப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி பாத்தீங்கன்னா கடலால ஆழத்துல இருக்கிறது ஓகேங்களா. எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க ஒரு நெட்ஃபிளிக்ஸ் ஓகேங்க, அமேசான் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட சைட்டுக்குள்ள நீங்க லாகின் பண்ணா மட்டும்தான் அந்த சைட்டுக்குள்ள இருக்க கண்டென்ட் நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. அதே மாதிரி அமேசான் ஓகேங்களா, பிளிப்கார்ட் இது மாதிரி எந்தெந்த சைட்ல லாகின் ஆக்சஸ் கொடுத்து அது வழியே மட்டும் போனோம் தான் அங்க ஆக்சஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அது எல்லாமே இந்த இதுல வரும்னா டீப் வெப்ல வரும் ஓகேங்களா. மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு சில ஓகேங்களா. இப்ப சொன்ன மாதிரி ஓகேங்களா இந்த கும்பகம் இது மாதிரி ஆனந்த விகடன் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் வெர்ஷனா பாத்தீங்கன்னா நீங்க லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தா மட்டும்தான் அந்த சைட்டுக்குள்ள போயிட்டு அங்க இருக்க ஆர்டிகலோ புக்ஸ் எல்லாம் நீங்க படிக்க முடியும் ஓகேங்களா. இது மாதிரி லாகின் ஓகேங்களா சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரொவைட் பண்ற எல்லா வெப்சைட் எதுல அடங்க அப்படின்னா டீப் வெப்ல தான் அடங்கும். இது எல்லாரும் இது வந்து கூகுள் சைட்னால என்ன பண்ண ஆக்சஸ் பண்ண முடியாது. நீங்க கூகுள்ல போயிட்டு என்ன பண்ணீங்க ஓகேங்களா, சப்போஸ் நெட்ஃபிளிக்ஸ் ஒரு வெப் சீரிஸ் இருக்கு அதோட கண்டென்ட் டிஸ்பிளே பண்ண முடியாது ஓகேங்களா, ஏன்னா அது வந்து என்கிரிப்டடா இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா. அதெல்லாம் இது வேற டீப் வெப். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க நெட்ஃபிளிக்ஸ்ல நீங்க என்ன பண்ணலாம் லாகின் பண்ணா மட்டும்தான் அதுல இருக்க கண்டென்ட் நீங்க பார்க்க முடியும் ஓகேங்களா. இது மாதிரி இருக்கு எல்லா வெப்சைட் எது வரணும்னா டீப் வெப்ல வரும் உங்களுக்கு ஓகேங்களா. இது வந்து லீகல் டாக்குமெண்ட்ஸ் ஓகேங்களா. லீகலா என்ன பண்ணுங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் வாங்க ஓகே, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி அது மூலம் யூசர் நேம் பாஸ்வேர்டு வாங்கி அதுக்கப்புறம் லாகின் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. இதெல்லாம் லீகலைஸ்டு ஓகேங்களா ஆக்சஸ் சொல்லுவாங்க ஓகேங்களா. இது எல்லாமே டீப் வெப்ல வந்துடும் ஓகேங்களா. அதுக்கு லாஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா டார்க் வெப் அப்படிங்க. டார்க் வெப் வந்து உங்களுக்கு ஒரு ஓஷன் ஒரு கடலோட என்ன பண்ணும் அடித்தடக்கு இருக்கும் பாட்டம் ஆஃப் தி சீ சொல்லுவாங்களா, அதுதான் உங்களுக்கு டார்க் வெப் ஓகேங்களா. ஸோ அது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரேர், அதோட ஆக்சஸ் பண்ணி ரொம்ப ஒரு 5% ஆஃப் ஒரு வெப்சைட் தான் என்ன பண்ண உங்களுக்கு டார்க் வெப்ல இருக்கும். அதுல என்னென்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு ஓகேங்களா இது மாதிரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆர்ம் சேல்ஸ் ஓகேங்களா, ஸ்பையிங் ஓகேங்களா, அவங்க இந்த மாதிரி குயிக் இன்ஃபர்மேஷன் ஸ்டோலன் கரெக்டா இன்ஃபர்மேஷன் சேவ் பண்ணுது, ஹவாலா மணி ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஓகேங்களா ஆர்ம் பர்ச்சேஸ் ஓகேங்களா. இது மாதிரி கரன்சி ரிலேட்டட் ஆக்டிவிட்டி ஓகேங்களா, ஹைடன் ஆக்டிவிட்டி ஓகேங்களா ஃபுல்லாமே எங்க நடக்கும் அப்படின்னா டார்க் வெப்ல தான் நடக்கும் ஓகேங்களா. ஸோ அப்படி பண்றப்ப அந்த டார்க் வெப்ல நடக்கிறப்ப அங்க வந்து நீங்க ஆக்சஸ் அவ்வளோ பண்ண முடியாது. அதுக்கு வந்து என்கிரிப்ஷன் டூல்லாம் இருக்குது, அதுக்கு தனியாக சாஃப்ட்வேர்ல இருக்கு. அது மூலியமா மட்டும் தான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஓகேங்க அந்த வெப்சைட் கண்டென்ட் நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா டூல் என்கிரிப்ஷன் டூல் ஒன்று இருக்கு ஓகேங்களா. I2P ஒரு டூல் ஒன்று இருக்கு என்கிரிப்ஷன் டூல். இந்த டூல் வழியே தான் என்கிரிப்ஷன் டூல் வழியே தான் நீங்க என்ன பண்ணுவீங்க அது வெப்சைட்ல இந்த டார்க் வெப்சைட் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும் உங்களுக்கு. சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப பாக்குறது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைபர் அட்டாக்ஸ் அப்படின்னு சொல்றது ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உலகம் ஃபுல்லா என்ன பண்ண உங்களுக்கு சைபர் கிரைமினால உங்களுக்கு என்ன பண்ண ஒரு 400 பில்லியன் US டாலர்ஸ் லாஸ் ஆயிருக்கு. இதுவே பாத்தீங்கன்னா ஒரு 2020 என்ன பண்ண உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 2 trillion வரை உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க ஓகேங்களா. சரி, அட்டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்து மால்வேர் அட்டாக்ஸ் ஓகேங்களா. மெலிசியஸ் சாஃப்ட்வேர் என்ன பண்ண ரான்சம் வேர் ஓகேங்களா. இதெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் இன்ஜெக்ட் பண்ணிட்டு அதுல இருக்க உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல இருக்க எல்லா டேட்டாஸ் என்ன பண்ண உங்களுக்கு என்கிரிப்ட் பண்ணி விட்டுரும் ஓகேங்களா. அப்ப நீங்க படிக்கிற டீக்ரிப்ட் பண்ணுங்க, அதுக்கு நீ இவ்வளவு பணம் கூட உங்களுக்கு டீக்ரிப்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றது. அதான் மால்வேர் ரான்சம் வேர் அட்டாக்ல மேக்ஸிமம் என்ன பண்ண மால்வேர் அட்டாக் தான் வரும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஃபிஷிங் இருக்குங்க, ஃபேக் இமெயில்ஸ் என்ன பண்ண உங்களுக்கு பேங்க் இமெயில்ஸ் ஓகேங்களா, ஃபேக் வெப்சைட் இதெல்லாம் நீங்க உங்களுக்கு என்ன பண்ணுங்க மெயில்ஸா வரும். நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா இது நீங்க தப்பி ஓப்பன் பண்ணிட்டு அப்படின்னா அது யூசர் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லுவாங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் பேங்க் வெப்சைட் மாதிரியே இருக்கு, ஆனா ஆக்சுவலி இது என்ன பண்ண உங்களுக்கு ஃபேக் வெப்சைட் ஓகேங்களா. யூசர் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இது என்ன பண்ண பேக்ரவுண்ட்ல ஸ்டீல் பண்ணி உங்களோட ஒரிஜினல் சைட்ல போயிட்டு அதை ஆக்சஸ் பண்ணிப்பாங்க ஓகேங்களா. இந்த ஃபிஷிங் அட்டாக்ஸ் சொல்லுது, ஃபேக் இமெயில், ஃபேக் பேங்க் சைட்,
ஃபேக் வெப்சைட் மூலியமா என்ன பண்ண உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஸ்டீல் பண்ணி என்ன பண்ணுறது, அது வந்து ஸ்டீல் பண்ணி அது யூஸ் பண்றது. ஓகேங்களா, இதுல ஃபிஷிங் அட்டாக்ல வரும். அதுக்கப்புறம் மேன் அண்ட் மிடில் அட்டாக்ஸ். இதுல பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ண உங்களுக்கு இன்டர்நெட்ல உங்களுக்கு வெப் சர்வர் டிராபிக் எல்லாம் இருக்கு. அது என்ன பண்ண அந்த வெப் சர்வர் டிராபிக் என்ன பண்ண இடையில உங்களுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு ஸ்னிப் பண்ணி எடுத்து ரோப் டிராபிக் இல்லாட்டி இல்லீகல் டிராபிக் அது கூட இன்ஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சு ஓகேங்களா அதுல வரைக்கும் டேட்டாஸ் உங்களுக்கு ஸ்டீல் பண்றது. வெப்சைட்டுக்கும் என்ன பண்ண உங்களுக்கு யூசர்ல இருந்து வெப்சைட்டுக்கு போற எல்லா டிராபிக் என்ன பண்ண உங்களுக்கு மானிட்டர் பண்ணி அது என்ன பண்ண உங்களுக்கு ஸ்னிப் பண்ணி எடுத்து அது மூலியம் என்ன பண்ண உங்களுக்கு வெப்சைட்டை அட்டாக் பண்றது இல்லாட்டி உங்களோட இன்ஃபர்மேஷனை ஸ்டீல் பண்றதால மேனேஜ் மிடில் அட்டாக்ஸ்ல வரும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா DDoS அட்டாக், டிஸ்ட்ரிபியூட்டட் டெனியல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக். ஓகேங்களா, இது பாத்தீங்கன்னா வெப் சர்வர் பாத்தீங்கன்னா அதுக்கு தான் மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்வஸ்ட் ஒரே நேரத்தில் பல ஐபி அட்ரஸ் வந்து அனுப்புவாங்க. அப்புறம் என்ன பண்ண உங்களுக்கு வெப் சர்வர்னால உங்களுக்கு அந்த ரெக்வஸ்ட்டுக்கு ஹேண்டில் பண்ண முடியாது. அப்போ அது டவுன் ஆகும். ஓகேங்களா, இல்லாட்டி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இல்லீகல் டிராபிக் தான் என்ன பண்ண உங்களுக்கு ஓகேங்களா அந்த வெப் சர்வரோட மெயின் ஆக்டிவிட்டி ரொம்ப ஹையா யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, அப்போ ஒரிஜினல் டிராபிக் அப்ளிகேஷன் டிராபிக் என்ன பண்ண உங்களுக்கு ஓகேங்களா அதனால என்ன பண்ண முடியாது அப்ளிகேஷன் வந்து ஹேங் ஆகும். ஓகேங்களா, ஃப்ரீஸ் ஆகும், ஒர்க் ஆகாது. ஓகேங்களா, திஸ்ல டிஸ்ட்ரிபியூட்டட் டெனியல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக். ஓகேங்களா, இது மேக்ஸிமம் எங்க வெப் சர்வீஸ் ஓகேங்களா இது மாதிரி ஹை அண்ட் டிராபிக் இருக்க சர்வர்ஸ்ல இதுல நடக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் சொல்லுது. இன்ஜெக்ட் malicious code into வெப்சைட் டார்கெட் விசிட்டர்ஸ் ப்ரௌசர். ஓகேங்களா, malicious code என்ன பண்ணுவாங்க வெப்சைட்ல நீங்க இன்ஜெக்ட் பண்றது. SQL இன்ஜெக்ஷன் அட்டாக்ஸ். ஓகேங்களா, இது மூலமா என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு என்ன பண்ணா ஒரு டேட்டா பேஸ்ல இருக்க டேட்டா வந்து கரப்ட் பண்றது, கிரெடிட் இன்ஃபர்மேஷன் யூசர் நேம் பாஸ்வேர்டு ஸ்டீல் பண்றது இங்கதான் நடக்கும். ஓகேங்களா, இதெல்லாமே வேரியஸ் டைப் ஆஃப் சைபர் அட்டாக்ஸ். ஓகேங்களா, ஸோ எத்திக்கல் ஹேக்கரோட ஒர்க் என்ன அப்படின்னா இது மாதிரி இருக்கிற எவ்வளவு இருக்க செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸ் ஹோல்ஸ்ல ஐடென்டிஃபை பண்ணிட்டு இது எப்படி ப்ரிவென்ட் பண்றது, எப்படி இதுக்கு வந்து ஓகே சால்வ் பண்றது, இது எப்படி க்ளோஸ் பண்றது, இது எப்படி செக்யூரிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னா பண்றது அவங்களோட ஒர்க். அது ஓகேங்க. அட்டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் இன்ஃபர்மேஷன் ஸ்டீல் பண்றதுக்காக பண்ணலாம், இல்லாட்டி இன்ஃபர்மேஷன் மாடிஃபை பண்றதுக்காக பண்ணலாம், இல்லாட்டி மலிசியஸ் கூட இன்ஜெக்ட் பண்றதுக்காக பண்ணலாம். ஓகே, அட்டாக்ஸ் ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து பாசிவ் அட்டாக்ஸ், இன்னொன்று ஆக்டிவ் அட்டாக்ஸ். பாசிவ் அட்டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்னிஃபிங் டிராபிக் அண்ட் போர்ட் ஸ்கேனிங். ஸ்னிஃபிங் டிராபிக் அப்படின்னு என்ன பண்ணலாம் சப்போஸ் ஓகே அடையாளமே தெரியாது இன்னொரு வெளியால ஒரு ஹேக்கர் வந்து என்ன பண்ணலாம் உங்களுக்கு உங்களோட உங்க ஆபீஸ்ல இருக்க ஒரு டேட்டா போர்ட்ல என்ன பண்ணலாம் ஒரு கேபிள் கனெக்ட் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணலாம் அவர்கிட்ட இருக்க அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்க போற டிராபிக் என்ன பண்ண ஸ்னிஃப்னு எடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அங்க இருக்க நெட்வொர்க் டிராபிக் வந்து ஸ்னிஃப்னு எடுத்துட்டு அது வழியா அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகேங்களா அதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் டிராபிக் ஐபிஎஸ் இதெல்லாம் நீங்க என்ன பண்ணாங்க ஹேக்கர் என்ன பண்ணலாம் ஓகேங்களா எடுத்து ஓகேங்களா ஸ்டீல் இன்ஃபர்மேஷன் ஸ்டீல் பண்ண ஸ்னிஃபிங் த டிராபிக். ஓகேங்களா, ஸோ சில சமயம் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஓகேங்க ஒரு ஆஃபீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா ஓகேங்களா சில சமயம் பாத்தீங்கன்னா டக்குனு யூசருக்கு எல்லா யூசருக்கும் என்ன பண்ண உங்களுக்கு ஓகேங்களா எல்லாம் அவரோட வெப்சைட் என்ன பண்ணுவோம் ரோட வந்து ரொம்ப வெப்சைட் என்ன பண்ணும் ரொம்ப ஹேங் ஆகி நிற்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, உள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா டிராபிக் பார்த்தா ஒரு 100 MBPS ஃபுல் பேலன்ஸ் போயிட்டு இருக்கும். அதான் அது நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அது இல்லீகல் டிராபிக் இல்லாட்டி உங்களுக்கு பிராட்காஸ்ட் டிராபிக் அப்படின்னு என்ன பண்ண உங்களுக்கு சில ஐபில மட்டும் தான் உங்களுக்கு என்ன பண்ண உங்களுக்கு ஓகேங்களா டிராபிக் ஹெவியா அடிச்சுன்னு இருக்கும். ஓகேங்களா, அப்போ அந்த மிஷினை நீங்க க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓகேங்களா என்ன பண்ண உங்களுக்கு டிராபிக் நார்மல் லெவலில் வரும் எல்லாரும் என்ன பண்ண அந்த வெப்சைட்டை நீங்க ஓகே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, சரி இது மாதிரி இதெல்லாம் நடக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் போர்ட் ஸ்கேனிங். ஓகேங்களா, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களோட சர்வர்ஸ் நெட்வொர்க்ஸ் இருக்குல்ல என்னென்ன போர்ட் ஓப்பன் போர்ட் என்னென்ன கண்டுபிடிக்கிறது அந்த போர்ட் வழியா உங்களுக்கு என்ன பண்ண உங்களுக்கு அட்டாக்ஸ் பண்றது ஓகேங்களா சைபர் அட்டாக் பண்றது இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து வித்தின் ஆர்கனைசேஷன் நடக்குது பாசிவ். யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா, ஒரு நம்மள மாதிரி பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு அவரு தான் என்ன பண்ணுவாரு அவர் டூல்ஸ் வச்சு என்ன பண்ணுவார் நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா போர்ட் ஸ்கேனிங் பண்றது டிராபிக் ஸ்ட்ரிப் பண்ணி எடுக்கிறது எடுத்துட்டு அவர் என்ன பண்ணுவார் அது மூலியமா அட்டாக் பண்றது. ஆக்டிவ் அட்டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மால்வேர் ரிலீஸ் பண்றது ஓகேங்களா லான்ச் டிடிடியும் இது ஃபுல்லி இன்டர்நெட் வழியே வர்றது. ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு என்ன பண்ணுங்க பிசிங் மெயில் என்ன பண்ணுங்க ஃபேக் மெயில் எல்லாம் அனுப்பி அதில் மால்வேர்ஸ் எல்லாம் இருக்கும் அது அனுப்பி என்ன பண்ணுவார் அப்படின்னா அது சப்போஸ் யூசர்ஸ் கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது அவங்களோட சிஸ்டம் இன்ஃபெக்ட் பண்ணி அதிலிருந்தே பண்ண அந்த நெட்வொர்க்ல எல்லா சிஸ்டம் ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இது ஃபுல்லாக எங்களுக்கு வந்து இன்டர்நெட் வழியா ஓகேங்களா வர்றது. அதுக்கப்புறம் லான்ச்சிங்
DDoS அட்டாக், டிஸ்ட்ரிபியூட்டட் டினைல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக்னு சொல்லுவாங்க. இது வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்வஸ்ட் என்ன பண்ண உங்களுக்கு வெப் சர்வருக்கு, உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் சர்வருக்கு உங்களுக்கு என்ன பண்ணும், இன்டர்நெட்ல இருந்து என்ன பண்ண உங்களுக்கு ஃப்ளட் ஆகிட்டு இருக்கும். அப்படி ஆகிறப்ப என்ன பண்ண உங்களுக்கு அப்ளிகேஷனு வெப்சைட்ல என்ன பண்ண உங்களுக்கு என்ன லோடு தாங்காத உங்களுக்கு கிராஷ் ஆகிடும். ஓகேங்க, அப்ளிகேஷன் பர்ஃபார்மன்ஸ் ரெடியூஸ் ஆகிடும். ஓகேங்களா, இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. திஸ் ஆர் ஆல் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸ் சொல்லலாம். இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னு அப்படின்னா, இவ்வளவு அட்டாக்ஸ், இவ்வளவு சைபர் அட்டாக்ஸ், ஓகேங்க, ஹேக்கிங் அட்டாக்ஸ் இவ்வளவு இருக்குது. அப்ப இதெல்லாம் என்ன பண்ண, இதெல்லாமே ப்ரிவென்ட் பண்றதுக்கு ரெகுலர் இதெல்லாமே என்ன எப்படி ப்ரிவென்ட் பண்றது, ஓகேங்களா, இதுக்கு என்ன சேஃப்கார்டு கைட்லைன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன்ல இருக்கு. ஓகே, த்ரெட் லேண்ட்ஸ்கேப் பொறுத்து டாப் அட்டாக்ஸ், கிரே ஹேட், ஒயிட் ஹேட், பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்றது. ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு எப்படி என்னென்ன ப்ரொசீஜர் எப்படி ஃபார்மேட் பண்றது, என்னென்ன ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் பண்றது பார்த்தீங்க அப்படின்னா PCI DSS, HIPAA, SOX, GDPR இதெல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன். இந்த ரெகுலேஷன், இந்த கைட்லைன்ஸ், இந்த ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சைபர் அட்டாக்னா என்னது, என்னென்ன டைப்ஸ் இருக்குது, யாராவது பண்ற, யாராவது ஹேக்கர்ஸ், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஹேக்கர்ஸ் இருக்காங்க, என்ன த்ரெட் லேண்ட்ஸ்கேப் பண்ணுறது, இது எப்படி ப்ரிவென்ட் பண்றது, என்னென்ன கைட்லைன்ஸ் கம்பெனி ஆர்கனைசேஷன் கொடுக்குது, இதெல்லாமே இவங்க டிவைஸ் பண்ணுவாங்க.